எனது இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வின் பொருள்களை கதைகளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய பயனில சொல்லாமை அதிகாரத்தில் 8ஆம் குறள், இது எண்ணிக்கைப்படி 198ஆம் குறள். குறள் என்னவென்றால், அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். இதன் பொருள் என்னவென்றால், அரிய பயன்களை ஆராயும் அறிவுடையோர் பெரும் பயன் இல்லாத சொற்களை சொல்லார். கதையை பார்ப்போம். கணபதி சிவாச்சாரியார் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகனின் சேவைக்கு வந்து 20 வருடங்கள் ஆகின்றன. வயிற்று பிழைப்புக்காக வந்தவர் என்றாலும் பிள்ளையார்பட்டி மற்ற இடங்களில் கற்றுணர்ந்த பூஜா மந்திரங்கள், தமிழ் மறைகள், ஆகம விதிகள், நித்திய பூஜை முறைகள், வேத சாரங்கள் அவருக்கு இங்கு மனநிறைவு தந்து பலரது பாராட்டையும் பெற்று தந்துள்ளன. தமிழக நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் அமைத்து வளர்ந்த இந்த கோயில் தற்போது மலேசிய தமிழர்களால் பெரிதும் போற்றி ஆராதிக்கப்படுகிறது. மனித வாழ்வில் மனம் சிறிய பொருளை கண்டும் மகிழும், பிரம்மாண்டமான பொருள்களை கண்டும் மனம் ஈர்க்கப்படும். அப்படி பல ஆயிரம் பக்தர்களை இந்த கோவில் பிரம்மாண்ட முருகன் உண்டாக்கிவிட்டார். மற்ற இனத்தவரையும் வெளிநாட்டினரையும் முருகன் வணங்க செய்துவிட்டார். பழனி போல் குரு ஜீவ சமாதியும் அமைந்ததால் அருளுக்கு பஞ்சம் இல்லை. உடனிருக்கும் இளைய சிவாச்சாரியர்களை ஊக்குவித்து தெய்வ மக்கள் சேவைகளை செய்ய வைப்பார். அருணகிரிநாதர் திருப்புகள், தேவார திருவாசகங்கள், சிவபுராணம் போன்றவற்றை வேலை குறைவான சமயங்களில் சன்னிதான படிகளில் அமர்ந்து மனமுருகி பாடுவார். அவசர வாழ்வில் கேட்போர் குறைவு இதற்கு. ஆனால் மாதம் 7-8 முறை பலர் ரசிப்பதும் உண்டு. பொருள் புரிவித்து மகிழ்வதும் இவருக்கு உண்டு. அவர்களுக்கு சமய தொடர்பான பாராயண நூல்களை கொடுத்து இல்லங்களில் படிக்கச் சொல்வார். மனைவி திலகம்மா இவருடனே வாழ்ந்து சமீபத்தில் காலமாகிவிட்டதால் பக்தி தொண்டு இவற்றில் அதிக ஈடுபாடு இவருக்கு உண்டாகிவிட்டது. மலேசிய இந்து கோவில் கும்பாபிஷேகங்கள் இவர் இல்லாமல் நடக்காது. சிவாச்சாரியாக இருந்தாலும் பத்துமலை அடிவாரத்தில் உள்ள வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் மேல் ஆழ்ந்த பக்தி உண்டு. இந்நில இந்தியாவில் 3 மகன்கள் 2 மகள்கள் வளர்ந்து படித்து மனம் முடித்து வாழ்க்கையில் செட்டிலாகி இந்த 20 வருடம் இப்படி கலந்துவிட்டது. தற்சமயம் அவருக்கு சற்று விடுதலை. கும்பகோணத்தில் இருந்து வந்த இளைய சிவாச்சாரியர் ரகு இவரது செயல்பாடுகளை விமர்சிப்பது வழக்கமாக கொண்டுள்ளார். சிவாச்சாரியருக்கு எதற்கு பெருமாள் பக்தி என்பார். வாழ்வின் முடிவில் நற்கதி தருபவன் சிவனே என்பார் இளையவர். கணபதி சிவாச்சாரியாரோ ஹரியும் சிவனும் ஒன்று என்பார். அடுத்த வரியை சொல்ல மாட்டார். பெருமாளால் ஈர்க்கப்பட்டு உண்டான சுவாம்சமே அனுமன் ஆக உருப்பெற்றது என்பதை விளக்குவார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ராமநாம மகிமையை சிவனே சொல்வதை இளையவர் எடுத்து காட்டுவார். மார்கழி மாத திருப்பாவை திருவம்பாவை பள்ளி இலட்சிய பாடல்களில் ஆழ்ந்த பொருளை அந்த மாதத்தில் பெரியவர் உபன்யாசம் செய்வார். கோயிலுக்கு வரும் இதர இனத்தவர் வெளிநாட்டில் கூட இவற்றை கேட்டு மகிழ்வார்கள். அடுத்த பிறவி 7 பிறவிக்கும் துணை வேண்டுவது பற்றி அவர் கூறுவது, நம் முன்னோர் இறைவனை எப்போதும் நம்முடன் சேர்த்துக் கொள்ள சொல்வதே இதன் கருத்தாகும் என்பார். இது ஒரு பிரிவிலேயே அவர்கள் வாழ்வில் மாறுதல்கள் உண்டாவதை 8 வருடங்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளதையும் விளக்குவார். 7வது மாறுதல் வரும்போது 56 வயது ஆகியிருக்கும். அக்கால ஆயுள் 60 என நிர்ணயித்ததால் 56 வருடங்கள் இறையுடன் இணைந்து வாழ்ந்துவிட்டால் முடிவில் 60 வயது நெருங்கும் போது வாழ்நாள் இறை தொடர்பால் மோட்சம் உண்டு. அதையே 7 பிறவி என்று சொல்கிறார்களோ என்று விளக்கமாக கூறுவார். வேற்று மதத்தினர் தம் வீட்டிற்கு அழைத்து சென்று தமக்கு வேண்டியதை
நிறைவேற்றிக் கொண்டன. அதற்கும் இளையவரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. கணபதி சிவாச்சாரியார் பொறுமையாக இந்து மதத்தில் குருமார்கள் தெய்வம் என உண்டு, குருவின் பேச்சு இறைவன் விருப்பம். மற்ற மதங்களில் குருமார்கள் மட்டுமே உண்டு. ஆனால் இந்த குருமார்கள் போதித்தது நம் குருமார்கள் போதித்தவையே அப்படியே உள்ளது. தர்மம், சேவை, நியாயம், நேயம், தியானம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருவராலும் சொல்லப்பட்டுள்ளது. ஏன், நம் தெய்வங்கள் பலவற்றை குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளமே, தெய்வங்களை கூட குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளமே. மதம் பரப்புவது வேறு, நல்லதை ஏற்று மக்களுக்கு எடுத்துச் சொல்வது வேறு என்று விளக்கமாக கூறுவார். இதனை ஏற்று பல மதத்தினரும் பாராட்ட மலேசிய அரசும் கொரோனா சமயம் சர்வசமய பிரார்த்தனைக்கு இவரையும் அழைத்து கௌரவித்தது. கணபதி சிவாச்சாரியர் பணி இறை நூல்களில் பொருள் ஆய்வு, பக்தர் தேவை, பரமன் சேவை என்று தொடர்ந்தது. இளையவர் கணபதி சிவாச்சாரியாருடன் பணி செய்த போது சற்று சற்று மனம் மாறுதல் அடைந்து தன்னை தானே செதுக்கிக் கொள்ள முயற்பதும் நடந்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, இறைவன் என்பதை நாம் கொண்டுள்ள ஒரு தாற்பயம் மனிதர்கள் மனித நேயத்துடன் மனிதாபத்துடன் வாழ ஏற்றுக்கொண்ட ஒரு தாற்பயம். காலப்போக்கில் அதற்கு நிறைய தேவையற்ற சடங்குகள் வந்துவிட்டன, அதற்கான செலவினங்கள் வந்துவிட்டன, அதன் கருத்துக்கள் மாறிவிட்டன. ஆனால் அடிப்படை தத்துவம் மனித வாழ்வை சீர்படுத்தவே என்பது நாம் உணரலாம். இந்த அடிப்படை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இறை நம்பிக்கையில் மதங்களிடையே வேறுபாடுகள் காண்பதில்லை. எல்லா மதமும் ஒன்று, அது மக்களுக்கு சம்மதம் என்ற ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பம். நாமும் சற்று சிந்தித்து பார்த்தால் மதங்களின் மேன்மையான முக்கியமான கொள்கைகள், தத்துவங்கள் யாவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பின்பற்றும் போது நாம் எந்த அளவு புரிந்து கொள்கிறோமோ அதை பின்பற்றுகிறோம். இதில் நாம் பாகுபாடு பார்ப்பது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. நல்ல கருத்துக்களை அதன் விளக்கங்களுடன் ஏற்றுக்கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது, நம்மை அவை வாழ்விக்கும் என்பது இதன் அடிப்படை குணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை திருவள்ளுவர் இக்குறள் மூலம் பெரியவர்கள் குணமாக கூறுகிறார். நாமும் சிந்திப்போம். வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் கற்பனையானவை. அவை எதையும் ஆறின் குறிப்பிடுவன அல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதைகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவரும் முருகன் நல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு செலுத்திட வேண்டுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.